லோகநாதன் வரான். நமக்கு இருக்கிறதெல்லாம் புடிங்கலாம். உங்ககிட்ட புடிங்கிட்டானா? அவன் பெரிய புடுங்கி. இங்க வாடா. சௌக்கியமா? சௌக்கியமா இருந்தா நான் ஏன் ரோட்ல பிச்சை எடுக்கிறேன்? அதுக்காக பிச்சை எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஆபீஸா வச்சு கொடுக்க முடியும்? அது சரி, இன்னைக்கு கலெக்ஷன்லாம் எப்படி? கலெக்ஷனா ரொம்ப டல்லுங்க. ஏன்? ஐயா இப்ப பறக்கிற எவனுக்குமே இருதயமே கிடையாதுங்க. ஐயா சாமி தர்மம் போடுங்கன்னா 1 ரூபா போட்டா அவனுக்கும் கௌரவம், பிச்சை எடுக்கிற எனக்கும் கௌரவம். 10 பைசா போறாங்க பிச்சைக்கார பசங்க. டேய், பிச்சை எடுக்கும் போதே உனக்கு இவ்வளவு திமிர? அது சரி, இங்க மகாத்மா காந்தி சிலை எங்க இருக்கு? எதுக்கு கேக்குறீங்க? அதுக்கு பக்கத்துல உள்ள பிளாட்ல ஒருத்தர்கிட்ட 500 ரூபாய் கடன் கட்டிருந்தேன், இன்னைக்கு தர்றேன்னு சொன்னாரு, அதான் கேட்டேன். மகாத்மா காந்தி சிலையா? அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. அது சரி, 10 தடவை புருஷனை மாத்தி மாத்தி விவாகரத்து பண்ணாலே நடிகை பத்மா, ஆமா, அவ வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும். 3ஆவது கிளாஸ்ல 2ங்க 1ல இருக்கா. 9 கொலைய பண்ணிட்டு ஜாமீன்ல சந்தோஷமா இருக்கானே கொலகாரன் சந்தோஷம், அவ வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? 6வது கிளாஸ்ல அயோத்தி பங்களால இருக்கான். ஏண்டா, இவங்க இருக்கிற இடமெல்லாம் தெரியுது, ஆனா மகாத்மா காந்தி சிலை இருக்கிற இடம் தெரியல. எப்படா இந்த நாடு உருப்படும்? நீங்க போய் உருப்பட வைக்கிறதானே? உருப்பட வைக்கிறேன். 10 பேர்கிட்ட கடன் வாங்கி என் குடும்பத்தை செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நாட்டை செட்டப் பண்றேன். கோழி சூப்புங்க. கடங்கார நாயே. ஐயா, சின்னவர் எங்கடா? மாடியில் இருக்காரு. பாப்பா, கோழி சூப். சுதாகர், எங்க சுத்தினாலும் டயத்துக்கு சாப்பிட வந்திருப்பா. ஓகே டாட். அப்பா, என்னம்மா? இந்தாங்க இந்த மாசம் சம்பளம். வழக்கம் போல உன் சித்திக்கிட்டே கொடுத்துருமா. என்ன வெயில், என்ன வெயில், ஒரே புழுக்கமா இருக்கு. கவலைப்படாதீங்க அலமேலு, இவன் தலையிலையாவது மிளகா அரைச்சு இந்த வீட்டை ஏசி பண்ணிடுறேன். சித்தி, இந்த மாசம் சம்பளம். என்னது தும்மல்? நான் என்ன இருமல்லாம் சொன்னேன்? எங்க போயிட்டு வர்றீங்க? ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதனால ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர்றீங்களா? இல்லையா, பாண்டி பஜாருக்கு போய் கர்ச்சீஃப் வாங்கிட்டு இருந்தேன். கர்ச்சீஃப். கர்ச்சீப் என்ன விலை? 3 ரூபா. ஆட்டோல போயிட்டு வர்றதுக்கு என்ன செலவாச்சு? 23 ரூபா. 23 ரூபா. பரவாயில்ல, இன்னைக்கு 20 ரூபா தான் அனாவசிய செலவாயிருக்கு. அப்பா, ரேஸுக்கு போறதுக்கு பணம் இல்லையே நினைச்சேன். கடவுளா பார்த்துதான் உதவி செஞ்சிருக்கு. அண்ணா, என்ன லதா? என்னென்ன வானத்தையே பார்த்துட்டு இருக்க? லதா, உனக்கு ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்ட் வேலை கிடைச்சிருச்சு, எனக்கும் அப்படி ஒரு வேலை கிடைக்காதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். சோத்து தின்னுட்டு சோம்பேறியா சுத்திட்டு இருந்தா எப்படி வேலை கிடைக்கும்? தினமும் விதவிதமா ட்ரெஸ் மாத்தினா மட்டும் போதுமா? சித்தி, இப்படி அடிக்கடி அண்ணன் மனசு நோகடிக்காதீங்க. லதா, மாட்டோட புண்ண குத்துற காக்காய்க்கு அதோட வலி தெரியாதுமா. நீ மாடுதான், ஆனா நான் காக்கா இல்ல. என்னங்க? யோ, உன் பிள்ளைங்கள அதிகம் பேச வேண்டாம்னு சொல்லி வை. சரிங்க. என்னப்பா பேசுனீங்க? இது மாட்டுக்கும் காக்காய்க்கும் உள்ள பிரச்சனைப்பா. அப்ப நான் பேசலப்பா. சரிப்பா. வாங்கடா கோத்ரா. ஏய், என்னடா தீபம் தான் ஒலிம்பிக்ல ஓட போறீங்களா? வீடெல்லாம் ஒரே மூட்டை பூச்சியா இருக்கு. அதான் பா வீடியோ கொல்லலாம் தாத்தா. என் கண்ணுங்க, ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டீங்களாடா? ஏய், போடுங்கடா போடுங்கடா. புள்ளையில பாரு. யோ, பாத்தியா, நீ சொன்ன உடனே என் பிள்ளைங்க தீவட்டியை கீழே போட்டுட்டு போயிடுச்சுங்க. மூத்த தரத்துக்கு கழுதிங்க மாதிரியா? குட் மார்னிங் டியர், நான் தான் லதா பேசுறேன். என்ன, இன்னைக்கு மீட்டிங் பிளேஸ் எங்க? ஓ, அதுவாடா? ஆமாடா, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஹாய். ஏய், ஐயோ, எங்க மேனேஜர் ரொம்ப கோவமா இருக்காரு. அப்புறமா வாங்கல. உங்க மேனேஜர் அவ்வளவு கோவக்காரரா? ஆமா, அவர் எல்லார்கிட்டயும் எல்லாத்துக்கும் எரிஞ்சரிஞ்சு விழுவாரு. கோவிந்த நாயர்னு அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர்கிட்ட மட்டும் கோவமே பட மாட்டாரு. கோவிந்த நாயரா? ஆமா. அத பத்தி அப்புறம் பேசிக்கோ. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம மீட் பண்றோம். ஷூர்? கரெக்டா 5 மணிக்கு வரணும். லேட்டா வந்த என்ன பண்ணுவீங்களா? நீ லேட்டா வர ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு முத்தம் தரணும், அதுவும் லிப் டு லிப். லிப் டு லிப்பா? இப்படி ஒரு ட்ரீமா? நான் லேட்டா வருவேன் மட்டும் கனவு காணாதீங்க. I'll be there in time. Sorry சுதா. நோ சாரி பூரி மை டியர், யூ ஆர் 10 நிமிஷம் லேட். நம்ம அக்ரிமெண்ட் படி 10 முத்தம் தரணும், லிப் டு லிப். Not lip to lip. வேணும்னா கன்னத்துல குடுக்குறேன். சரி, ஓகே.
தொடர்ந்து ஒரு மரத்துக்கல்ல 48 நாளைக்கு சாப்பிட்டா முடி வளரும்னு முனியும் சொன்னா ஒரு மயிரும் வளரல. அட கடங்கார நாய்க்குட்டி, கல்யாண மார்க்கெட்ல இவனை எத்தனையோ லட்சத்துக்கு விலை பேசலான்னு இவங்க அப்பன் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் என்னடானா இந்த குட்டியை கணக்கு பண்ணிட்டு இருக்கானே. ஐயோ பிடிக்க சொல்றேன். காக்காவளுக்கு உங்களை விடாது போல இருக்கேன். அம்மனுக்கு நல்லா தரிசனம் பண்ணிக்கடா. சரிப்பா. இது அம்மன் கோவில் இல்லப்பா, பிள்ளையார் கோவில். இப்ப மாத்திட்டாங்களா? ஆமாடாப்பா, மாத்தினுட்ட கிண்டலா. பஸ் ஸ்டாப்ல கேள்வி பண்ணு, சினிமா தேட்டர்ல கிண்டல் பண்ணு, இப்ப கோயில் வரைக்கும் வந்துட்டா. உங்க தொல்லை காண முடியாமதான் என் ஆத்துக்காரியும் பொண்ணையும் கோயில் பக்கமே வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். சாமி அத்தனை இதோ வந்துட்டேன். ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் வீரவிநாயகாய நமக, ஓம் வெற்றி விநாயகாய நமக. விநாயகா முருகா. யாருமா உன்னை கிண்டல் பண்ணது? இவனுங்க தான். வேண்டாம் பொறுக்கி பசங்களா. போற வர பொம்பளையில கிண்டல் பண்றது உங்களுக்கு ஜாலியா இருக்கா? இன்னைக்கு செனிப்பாயிருச்சு, உங்க 2 பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுறேன். ஐயா தேங்காய் உடைச்சு அர்ச்சனை பண்ணுங்க. ஏமா உனக்கு இப்படி ஒரு அண்ணா இருக்க முதல்ல சொல்லிருந்தா வேற பொண்ணை பார்த்து கேள்வி பண்ணிருக்க மாட்டோம். தொலைச்சிருவேன். தோப்புறம் போடுங்கடா. வாமா. இவனை நம்ம அடிக்க முடியாது, ஆனா ஆளை வச்சுதான் அடிக்க.